கட்டங்கொக்கால ஓய் திங்கிற சோறு இல்லைங்க, திங்கிற சோறு. ஒரு வாரம் பட்டி கட்டா செத்து போயிடுவேன். ஏண்டா முதலமைச்சர் சீட்டு நம்ம வாத்தா விட்டு சொத்தா? வரவன் போறவெல்லாம் நீங்க நேரா நிற்பீங்க, நேரா போய் உட்காந்துக்குவீங்க. 75 வருஷமா இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்க குச்சி ஐஸ் வாங்கி சப்பிட்டு போயிடுவோமா? சொல்லு. உள்ள வச்சு என்ன அடிப்பியா? முடியாது. நான் வாயில கட்டி வச்சிருக்கேன். ரொம்ப சுத்தமான குஷ்பு பேசிட்டேன். யார? நவீன காலத்து கண்ணகி. 38 வருஷமா கண்ணகி மாதிரி வாழறேன். அதை பேசிட்டோம். ஏதாவது பேசணும். இந்த பொங்கலுக்கு நான் எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கணும். எங்க அழுகிறாரு மாதிரி சுமாரே இருக்கணும். ரொம்ப சுத்தமானவர். அவ்வளோ சுத்தமா இருக்கக்கூடாது. நைனா நம்ம முதலமைச்சரை தான் சொல்றேன். நேற்று சட்டசபையில் என்ன நடந்ததோ அதே தான் 2023 நடந்தது. 2023 நடந்தால் அப்போ 13ஆம் தேதி போகின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் பண்ணான் அந்த ஆள். அப்போ நான் அதே மாதிரி தான் பேசினேன். இதே மாதிரின்னு கேட்காத, நான் அதே மாதிரி தான் பேசினேன். உடனே கவர்னர் மாளிகையிலேருந்து கம்ப்ளைண்ட் என் மேலே. பிடிக்கிறதா பிடிக்காததா போலீஸு. நான் சத்தியமாக சொல்கிறேன், அந்த வருஷம் எனக்கு போயும் இல்லை, பொங்கலும் இல்லை, காணும் பொங்கலும் இல்லை. சேசிங் தான் முடிஞ்சது. சரி, போன வருஷம் திருந்துவான்னு பார்த்தேன், திருந்தலை. இப்போ இந்த வருஷம் திருந்துவான்னு பார்க்குறேன், திருந்தலை. நான் என்ன கேட்குறேன், நீ குடிக்கிற தண்ணி தமிழ்நாட்டோட தண்ணி. நீ உள்ளே வாங்குற இல்லை, வெளியே விட்டு உள்ளே வாங்குற இல்லை, மூச்சு காற்று, அது எங்க காற்று. உன் வண்டி ஓடுதில்ல, காரு, அதுக்கு டீசல் போடுறது என் அக்கா தங்கச்சி வாங்குற சோப்புக்கும் சீப்புக்கும் சாந்துக்கும் கண்மைக்கும் ஸ்டிக்கர் பொட்டுக்கும் இவங்க தர வரி பணத்தில் தான் அவனுக்கு பெட்ரோலும் டீசலும் போடணும் இல்லையா? திங்கிற சோறு இல்லை, திங்கிற சோறு. மானங்கட்டங்கொக்கால ஓய் திங்கிற சோறு இல்லைங்க, திங்கிற சோறு. ஒரு வாரம் பட்டி கட்டா செத்து போயிடுவேன். உனக்கு சோறு போடுற நாடு இந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டின் தமிழ்தாய் வார்த்தை பாடும்போது எழுந்து போகிறாருன்னா நீ இருந்தா என்ன போனா என்ன? எங்களுக்கு எத்தனை வருஷம்டா வச்சுட்டு எங்களை வெறுப்பேற்றுவீங்க? அறிவுமானா படிச்சிருக்கீங்கல்ல. சின்ன குழந்தை கூட முன்னாடிலாம் அந்த காலத்துல நான் படம் பார்க்கும்போது படம் முடிஞ்ச உடனே தான் தேசிய கீதம் போடுவோம். தெரியுமா இல்லையா உங்களுக்கு? எங்க அப்பா எந்திரிச்சு நிப்பான் பாரு. எங்க அப்பா வரப்புல 75 வயசுல அப்படி வரப்பாடு வச்சுட்டு நிற்பான். ஏண்டா, எங்க தாத்தங்காலத்திலிருந்து நிகழ்ச்சி முடிஞ்சாதான்டா தேசிய கீதம், ஸ்டார்ட் பண்ணா தமிழ்தாய் வாழ்த்து. இதை காலங்காலமா நாங்க கடைபிடிக்கிறோம். அதை நீ மாத்துனா, நீங்க அடிக்கடிக்கு மாத்துற ஆளு, நீங்க மாத்திக்கு போறத மாத்தி நீங்க மாத்தலாம், நாங்க மாத்துவோமாடா? சுத்தமான தமிழனுக்கு பிறந்திருக்கோம் நாங்க. எனக்கு ரத்தம் கொதிக்குது. இன்னைக்கு ஆர்ப்பாட்டத்தை கூட நான் மேடை கீழே இருந்த மேடை போயிருந்தா கண்ணா பண்ணான்னு பேசியிருப்பேன். என்னங்க அநியாயம் இது? ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 8 கோடி கிட்டத்தட்ட 6 கோடியே 80 லட்சம் வாக்காளர்கள் வாக்களித்த சட்டமன்றம், 100 ஆண்டு காலம் வரலாறு படைத்த சட்டமன்றம். அந்த சட்டமன்றத்துக்கு என்று ஒரு மாண்பு இருக்கிறது. அந்த மாண்பை சிதைத்து விட்டு நான் கேட்டது கொண்டதற்கு இப்ப தேசிய கீதம் பாடவில்லையா? என்ன சட்டமன்றம் என்ன லவ் பண்ற இடமா அது? நீ கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு. லவ் பண்றது தான் காசு இருக்குதோ இல்லையோ, கடன் வாங்கியாவது கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுப்பான். அப்படி இருந்து தொழிற்சாலை நம்ம வாங்கி கொடுத்துடலாம். நீ கேட்கறதே எங்க தன்மானத்தில் விலை கேட்கிற, எங்க தாயோட மார்பு அறுத்தில் கேட்கிற, நாங்க பேசுகின்ற தமிழை சிதைச்சில்ல கேட்கிற. அதை கொடுக்கறதை விட நாங்க செத்து போயிட மாட்டோம். இந்த தன்மான உணர்வும் தாய்மொழி பற்றும் இல்லாமல் போயிருந்தால் எங்களின் உயிர்கள் 60 உயிர் இந்த நாட்டில் போயிருக்காது. எத்தனை கட்சி அந்த தமிழ்நாட்டில் எவனா மொழிக்காக செத்துருக்கானா? சொல்லு, எந்த கட்சியாவது மொழிக்கு செத்த கட்சியை காட்டு. ஒரு நாட்டுக்கு நாடு சண்டை செத்திருப்பான், ஒரு இனத்துக்கு இனம் சண்டை செத்திருப்பான்.
ஆனால் தன் மொழி சிதைக்கப்படுகிறது, இன்னொரு மொழி அந்த மொழியின் மீது திணிக்கப்படுகிறது என்று 50க்கு மேற்பட்ட உயிரை கொடுத்த ஒரு நாடு இந்தியாவில் உண்டென்றால் அது தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கும் இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல என்ன நினைக்கிறேன், நான் ஏதாவது பேசணும், இந்த பொங்கலுக்கு நான் எங்கன்னா ஓடி ஒழிஞ்சிக்கணும். எங்க அழுகிறாரு பாரு, சும்மாரே இருக்கிறது இல்லை. ரொம்ப சுத்தமானவர், அவ்வளோ சுத்தமாக இருக்கக்கூடாது நைனா. நம்ம முதலமைச்சரை தான் சொல்கிறேன், ரொம்ப சுத்தமானவர். குஷ்பு பேசிட்டேன், யார நவீன காலத்து கண்ணகியும் 38 வருஷமா கண்ணகி மாதிரி வாழறேன். அதை பேசிட்டேன்னா நம்ம சிஎம்முக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த கட்சியே கெதின்னு சாவறனேன், லைட்டில் நின்று பேசி பேசி கண்ணில் தண்ணி வடியுது, கண்ணை ரிப்பேர் பண்ணுறது கூட எனக்கு டைம் இல்லையே. எனக்குன்னு ஒரே ஒரு பொண்டாட்டி 38 வருஷமாக என் கூட வாழறால, அவள் பெற்று போட்ட 2 பொண்ணு இருக்குது, அதை கூட பார்க்காத என்னை பிடிச்சி 64 நாள் உள்ள வச்ச சிஎம் தான் இந்த சிஎம். ஏனென்றால் இந்த ஆட்சி ஒரு சார்பா நடக்கவில்லை என்பதற்கு இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு சாட்சி. பிஜேபி காரன் பேசணும், அது யார் அந்த பொண்ணு? ஒண்ணு கஸ்தூரியா, 4 நாள்ல பெயில் கிடைச்சதா இல்லையாம்மா? கிடைச்சதா இல்லையா? அதுவும் பேசுனா பேச்சு, நானும் பேசுனா பேசுனேன். எனக்கு மட்டும் ஏமா 64 நாள்? என்ன நீ 64 நாள் இல்லை, 6 வருஷம் உள்ள வச்சாலும் இந்த திமுக கருப்பு சிவப்பு கொடியும் உதயசூரியன் சின்னத்தை இழக்க மாட்டான். என்னை உள்ள வச்சு வேலை பேசினாங்க. வயசாகி போச்சு, இப்போ ஏன் கஷ்டப்படுற, வந்துட்டின்னா அது தரேன் இது தரேன்னா. நான் கேட்டேன், எல்லாம் தருவேன், எங்கள் தாத்தா கலைஞர் தோளில் போட்ட கருப்பு சிவப்பு துண்டை தருவியாடா, எந்திரான்னு சொன்ன உடனே சொன்னான், நீ இந்த ஜெயிலேருந்து எப்படி போகிறேன்னு நான் பார்க்குறேன்னா. நான் சொன்னேன், எங்கள் பெரிய தாத்தா அம்பேத்கர் எழுதினார் இல்லை, என்னை பிடிச்சி உள்ளே வைக்கிறதுக்கும் அவர் தான் எழுதினார், நான் வெளியே வர்றதுக்கும் அவர் தான் எழுதியிருக்காரு. அதிகபட்சம் இன்னொரு 5 நாள் என்னை உள்ளே வைக்கலாம், இன்னொரு வாய்தா வாங்கலாம். அதை தவிர என்ன பண்ண முடியும்? உள்ளே வச்சு என்ன அடிப்பியா? முடியாது. நான் வாயில் கட்டி வச்சிருக்க ஆள், நாக்கு தான் என்னோட கத்தி, என்னோட ஆயுதம் அனைத்தும் என்னோட நாக்கு. அதனால இந்த கட்சி ஏன் இப்படி இருக்கணும்? வேற எவனா என்ன பண்ணியிருப்பான்? ஓடி போயிருப்பான்ல. எங்க போட்டனோ அங்கதான் தேடுவேன். 64 நாள் போய் 8 மாசம் கட்சியில் இல்லை, 8 மாசம் கட்சியில் இல்லை. மேடையை பார்த்தா நான் இல்லாத மேடையே தமிழ்நாட்டில் இல்லை. ஆனா எனக்கு மைக் இல்லை. செத்து போயிருக்கணுமா இல்லையா? நான் பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஆனாலும் கலங்கலை. தினந்தோறும் அண்ணா அறிவாலயம் போனேன். ஏன்பா மன்னிப்பு லெட்டர் கொடுக்க மாட்டேன், நான் தப்பே செய்யலை, கொடுக்க மாட்டேன். செஞ்சிருந்தா 64 நாள் ஜெயிலில் இருந்தால் சரியா போச்சு, என்னை விட்டுரு. அப்பா லெட்டரும் கொடுக்க மாட்டேன்ற, மன்னிப்பும் கேட்க மாட்டேன்ற, தினந்தோறும் அறிவாலயம் வரைய ஏன் வர? இந்த அஸ்திவாரம் அடியில் எங்கள் அப்பா வாங்கி கொடுத்த 6 செங்கல் இருக்குது, எடுத்து கொடுத்துருங்க, நான் போயிடுறேன். எங்க இருக்குது? அடியில் இருக்குதுன்னு, அங்கேருந்து எடுக்க முடியாது இல்லை. அப்புறம்தான் இன்று பிறந்த நாள் கொண்டாடுகிறோமே, ஐயா கலைஞரின் வடிவில், கருணை வடிவில், நல்ல உள்ளத்துக்கு சொந்தக்காரன், யாரை பார்த்தாலும் அரவணைக்கின்ற பண்புக்காரன் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் என்னை அழைத்து, எது நடந்தாலும் நான் இருக்கிறேன், நீ போய் இயங்கு என்று என்னை உத்தரவிட்டு கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அனுப்பி வைத்தார். நான் அவர் போகின்ற ஊர்களை எல்லாம் கிராஸ் ஆகும் போதெல்லாம் சிரிப்பார் என்னை பார்த்து. தேவைப்படும் போதெல்லாம் என்னை வந்து பார் என்றார். நான் ஒன்றும் பார்க்கல, எனக்கு தேவை எதுவும் இல்லை. அதனால இந்த கட்சி ஏன் இருக்கணும்? நம்ம 4 வருஷம் முடிய போகுது, ஆட்சிக்கு வந்துட்டோம். மாவட்ட கழகத்தின் மனமுள்ள செயலாளர் அண்ணன் வருகிறார். அவரை வருக வருக என வரவேற்கிறோம். இந்த கட்சி எதுக்காக ஆரம்பிச்ச கட்சி? உலகத்துல எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சான், உலகத்துல எல்லாரும் கட்சி நடத்துறான். இப்ப நேத்து வந்தவங்க கூட என்ன சொல்றான்? நேத்து வந்த ஆளு
கட்சிக்கு வந்தாலும் என்ன சொல்றான், கட்சி ஆரம்பிச்சுட்டு 2024 பார்லிமெண்ட் தேர்தலில் நிற்பியா? நிற்க மாட்டேன். சரி, வேற என்னதான் பண்ணுவ? ஒன்லி 2026 நிற்கிறோம், அடிக்கிறோம், நேராக போய் முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். இன்னொருத்தர் வந்தார் 2021, எப்போ நீ பார்லிமெண்ட் தேர்தல் நில்லு, ஒன்லி 2021 சட்டமன்ற தேர்தலில் நிற்கிறோம், நேராக போகிறோம், முதலமைச்சர் சீட்டில் உட்காந்துக்கிறோம். ஏண்டா முதலமைச்சர் சீட்டு நம்ம வாத்தா விட்டு சொத்தா? வரவும் போகிறவெல்லாம் நீங்கள் நேராக நிற்பீங்க, நேராக போய் உட்காந்துக்குவீங்க. 75 வருஷமாக இந்த மண்ணை பதம் பண்ணி வச்சுட்டு நாங்கள் குச்சை வாங்கி சப்பிட்டு போயிடுவோமா? சொல்லு. வரவன் சொல்கிறான்ல, அவனை பேசாத இவனை பேசாதன்னு என்ன தலைவர் சொல்கிறாரு. வரவெல்லாம் ரிட்டையர்ட் ஆனவன், வேலைக்கு உதவாதவன், நாட்டுக்கு ஆகாதவெல்லாம் வருவானா? அவர் வந்தார் 2021 போயிட்டாரு, இவர் 2026 போயிடுவார். மக்களை யாரா பார்க்கறது? தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவிலேயே ஒரு கட்சி தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்லி ஆரம்பிச்ச ஒரு கட்சி இருக்குதுன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. நிக்கலாமா வானாமான்னு ஓட்டெடுப்பு வச்ச கட்சியும் திமுகவை தவிர வேற எந்த கட்சியும் இல்லை. இந்த கட்சியோட நோக்கம் என்ன? நக்கா தங்கச்சிங்க உட்காந்துருக்காங்க, இவங்களை இந்த மாதிரி சேர்ல உட்கார வைக்கணும். கணவனை இழந்தாலும் என் தங்கைகள் கலர் புடவை கட்ட வேண்டும், கணவன் செத்து போனாலும் அவர்கள் சிக்கர் பொட்டையாவது வைத்திருக்க வேண்டும், அவர்கள் முகம் மங்களகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட கட்சிதான் திராவிட முன்னேற்ற கழகம். இதற்காக தந்தை பெரியார் போராடினார். ஒரு காலத்தில் உங்களை மேல் சட்டை போடுவதற்கு அனுமதி இல்லை. மேல் சட்டை போட்டால் உயர்ந்த ஜாதிக்காரன் மட்டும்தான் ஜாக்கெட்டு போடணும், நம்மளை மரியாதை ஜாக்கெட்டு போடக்கூடாது. போட்டால் வரி கட்டணும். எவ்வளோ கொடுமை! எல்லாம் பொம்பளை தானே, அது என்ன அவள் ஜாக்கெட்டு போடுவா, நீ போடக்கூடாது? தந்தை பெரியார் அதற்காக 200 ஆண்டுகளுக்கு முன்னால் போராடி உங்களை மேல் சட்டை போட வைத்தார். உன்னோட புருஷன் செத்து போயிடுறான், உடனே உன்னை தூக்கி நெருப்புல போடுன்றான். உடன்கட்டை ஏறுதல், அதை தடுத்து நிறுத்தினோம். நீ செத்து போனா உன் புருஷன் இன்னொரு பொண்ணை கட்டிக்கிறான்ல. ஐயா கலைஞர் சொன்னாரு, நீ செத்தா அவன் கட்டினான்ல, அவன் செத்தா உனக்கு மறுமணம் செய்து வைக்கிறேன், அதற்கு நான் பணமும் தருகிறேன், நீ மறுகல்யாணம் பண்ணி வாழி என்று சொன்ன கட்சி திமுக. அதுக்கப்புறம் என்ன சொன்னான்? பொம்பளையா வீட்டை விட்டு வெளியவே வரக்கூடாது. சரி, அவங்களுக்கு என்னதாண்டா வேலைன்னு கேட்டா, புருஷன் கூப்பிடுற போதெல்லாம் போனோம், புள்ள பெத்து போட்டுக்கினே இருக்கணும். நன்றுதான் இல்லையா? எங்க ஆயா 22 பெத்தா, எங்க ஆத்தா 12 பெத்தா. அது வேற கௌரவமா வெளியே கால் மேல கால் போட்டுன்னு 12 பெத்த 8 நின்றுச்சு, மிச்சம் போச்சு. என்னடா இது? லாட்டரி சீட்டு கிடையாது இல்லை, ஏன்னா பொருளுக்கு செய்யற வேலையா? 12 செஞ்சேன், 8 நல்லா வந்தது, மிச்சம் நல்லா வரலன்னு சொல்றது எவ்வளவு கேவலமா, எவ்வளவு கொடுமையா உங்களை கேவலப்படுத்தி வச்சிருந்தாங்க. அந்த கேவலத்திலிருந்து உங்களை மீட்டு ஐயா கலைஞர் என்ன சொன்னார்? உங்களுக்கு கல்யாணம் ஆகும், 20-22 வருஷமா வாழ்ந்த உறவை, அப்பனை, ஆத்தாளை, மாமனை, மச்சினனை, அண்ணனை, தம்பியை, தங்கையை, அத்தனை பேரையும் விட்டு விட்டு புது உறவோடு நீ ஒரு வீட்டுக்கு செல்கிறாய். கணவனை தவிர வேறு யாரும் அங்கே உனக்கு உறவு கிடையாது. அவன் ஒருவன் தான் ஆதாரம். ஒருவேளை அவன் சரியாக இல்லாமல் போனால் அந்த குடும்பமே உன்னை கொன்றுவிடும். படிக்காத பெண்களுக்கு திருமணம் நடத்தி வைத்தால், ஒருவேளை மாமியார் வீட்டில் மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்தி விட்டால், கேஸை திறந்து உங்களை எரிய வைத்து விட்டால், நீங்கள் யாருக்கு எப்படி தகவல் சொல்வீர்கள் என்று ஏங்கிய எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர் தான் சொன்னார், 8வது படித்திருந்தால் உனக்கு திருமண உதவி திட்டம் ரூபாய் 5000 தருவேன் என்று சொன்னார். 5000 பிச்சை அல்ல, இதற்காகவாது நீ படி தாயே. உனக்கு ஆபத்து ஏற்பட்டால் அந்த ஆபத்தை அப்பனுக்கும், ஆத்தாளுக்கும், அண்ணனுக்கும், தம்பிக்கும் கடிதம் மூலமாக எழுதுவதற்கு உனக்கு எழுத்து தெரிவிக்கிறேன் என்று சொன்ன தாத்தா டாக்டர் கலைஞர். அவரை மேடை போட்டு திட்டுறானே, ரத்தம் குதிக்காதா? 8வது படித்தவுடன் சொன்னார், 10வது படித்திருந்தால் 10,000 தருகிறேன், கல்லூரிக்கு போனால் 30,000 தருகிறேன். மொத்தத்தில் சுருக்கமாக சொல்வதென்றால் தாத்தா கலைஞர் சொன்னார், என் தாய்மாரே, ஆணையோ பெண்ணையோ பெற்று போட்டு விட்டால், திருமணம் நடந்து விட்டால்
எதை பற்றியும் கவலைப்படாதே. திருமண உதவி திட்டம் தாத்தா கலைஞர் நான் இருக்கிறேன், ரூபாய் 30,000 தருகிறேன். காதல் ஜோடி கல்யாணம் முடிந்தது, அவர்கள் ஆக்கி சாப்பிட தாத்தா நான் இருக்கிறேன் வா, 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி தருகிறேன். அந்த அரிசியை ஆக்கி சாப்பிட கேஸ் அடுப்பும் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, கேஸ் அடுப்பும் இலவசமாய் தருகிறேன். அந்த இளம் ஜோடிக்கு பொழுது போகவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் வண்ண தொலைக்காட்சி தருகிறேன். சந்தோஷமாக வாழ். சந்தோஷமாக வாழ்ந்து மணமகளை கர்ப்பமாக்கி விட்டானா? 7 மாதம் ஆகி போனதா? அவளுக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கணவன் வாங்கி தரவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 1000 வீதம் 3000 தருகிறேன். சத்தாக சாப்பிட்டு முத்தாக பெத்து போடு. பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா? உனக்கு சத்தான உணவு கிடைக்கவில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மீண்டும் 1000 வீதம் 3000 தருகிறேன். சந்தோஷமாக சாப்பிட்டு பாலை கொடுத்து பிள்ளையை காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா? ஸ்கூல் ஃபீஸ் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ, யூனிஃபார்ம் ஃப்ரீ, புத்தகம் ஃப்ரீ, புத்தகம் போடுகின்ற பையும் ஃப்ரீ, அவன் பஸ்ஸிலே போகின்ற பஸ் பாஸும் ஃப்ரீ. பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா? அவனுக்கு சத்தான உணவு இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, சத்துணவில் வாரம் 5 முட்டை தருகிறேன். அவன் முட்டை சாப்பிட மாட்டானா? அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன். அவன் படித்தானா? +1 போனானா? அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா? உனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்க வக்கில்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, இலவசமாய் சைக்கிள் தருகிறேன். +1 +2 முடித்தானா? அவன் காலேஜுக்கு போக வேண்டுமா? அவனுக்கு காசு கட்ட பணம் இல்லையா? அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ. அவனும் படித்தானா? அவனும் காதலித்தானா? அவனுக்கும் திருமண உதவி திட்டம், அவளும் மாதமானாலா? அவளுக்கும் உதவி திட்டம். இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன். இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா? நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, மாதம் 750 ரூபாய் பென்ஷன் தருகிறேன். 58 வயது ஆகி போனதா? இலவசமாய் பஸ் பாஸ் தருகிறேன். பேரனை பார், பேத்தியை பார், சந்தோஷமாக வாழு. காலம் கெட்டு போனதா? நீ சிக்காகி போனாயா? ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டுமா? ஆட்டோவுக்கு பணம் இல்லையா? கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா, நான் விட்ட 108 ஆம்புலன்ஸை கூப்பிடு. இலவசமாய் ஆஸ்பத்திரிக்கு போ, வைத்தியம் பார். வைத்தியன் பணம் கேட்கிறானா? கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு, 1 லட்சம் ஃப்ரீ. வைத்தியம் பார், வீட்டுக்கு வா. காலம் கெட்டு போனதா? நீ செத்து போனாயா? உன் பிணத்தை தூக்க 4 பேர் இல்லையா? தன்மானம் தடுக்கிறதா? தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்சரி வேணும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? வைக்கிறதா? கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் ஃப்ரீசர் பாக்ஸும் ஃப்ரீ. பார்த்தாயா? அழுதாயா? சுடுகாடு போனாயா? புதைக்க வேண்டுமா? கொளுத்த வேண்டுமா? தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் ஃப்ரீ, புதைப்பதும் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்தாயா? டெத் சர்டிபிகேட் வேண்டுமா? டெத் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ, பர்த் சர்டிபிகேட்டும் ஃப்ரீ. இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய உலகத்தில் ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர். ஒன்னா இருக்கானா? இது மாதிரி இருக்கானாம்பா? இதுக்கு எவ்வளோ மூச்சு வாங்குச்சு தெரியுமா? எனக்கு ஒரு சாதனை செய்யறதே பெரிய விஷயம், அதை அடுக்கி சொல்றதுக்கு ஒருத்தனுக்கு மூச்சு வாங்குற அளவுக்கு சாதனை. இதோட விட்டாரா? நான் சொன்னது இப்போ ஆணுக்கு பெண்ணுக்கு படிக்கிறவனுக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டோம். இதை தாண்டி சொன்னோம்ல, அதை போகிறான் நொண்டி, அதை போகிறான் டப்ஸா, அது போகிறான் ஒத்த கண்ணை, சொன்னோமா இல்லையா? அப்போ அவனை சொல்லும்போது அவனுக்கு வலிக்குதோ இல்லையோ, அவனை பெற்ற பெற்றோருக்கு எப்படி வலித்திருக்கும்? அவர்களுக்கும் வலிக்கவில்லை. எங்கள் தாத்தா கலைஞருக்கு வலித்தது. அவனை எல்லாம் அழைத்து சொன்னார், நீ நொண்டி இல்லை, நீ டப்ஸா இல்லை, நீ ஒன்றரை கண்ணை இல்லை. ஒரு திறமை போனால் உன்னிடம் இன்னொரு திறமை இருக்கிறது. ஆகவே இன்று முதல் நீ மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்து அவனுக்கும் நலவாரியம் தந்தார். அப்புறம் சொன்னோம்,